ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் 47 அதர் ஐடல் பிஎல் ட்ராமா. ஆர்மீஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ட்ராமா நேம் 12 Kings சீசன் 2 பார்ட் 6. இந்த பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். போன பாட்டில் எல்லாருக்கும் அவங்கவுங்க பவர்ஸ் கிடச்சிருக்கும். பட் இன்னுமே நம்ம ஜுன்கியூக்கு மட்டும் பவர் கிடச்சிருக்காது. அவரை நம்ம சுகா அக்செப்ட் பண்ணியிருப்பார் ஸ்டூடெண்ட்டாக. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? வாங்க நம்ம இப்போ 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நைட் ஆகிடுச்சா, எல்லாம் தூங்க போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு நம்ம சுகா சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ஆனால் இப்போ தான் நான் பிரிஸ்காக இருக்கேன், எனக்கு தூக்கம் வரலை அப்படின்றாரு. அப்போ என்ன சுகா இப்படி சொல்கிறீங்க? எல்லாத்துக்கும் நைட் டைம் தானே டயர்டாக இருக்கும், ஆனால் உங்களுக்கு அப்படிங்கும்போது அதுக்கு ஜுன்கியூ சொல்கிறாரு, அவர் தான் பூனைக்குட்டியாச்சே, ஸோ நைட் டைம் தானே பிரிஸ்காக இருப்பார் அப்படின்னு கலாய்க்கிறாங்களா. சுகா அப்படியே பார்த்து மறைக்கிறாரு. இல்லை இல்லை ஐம் சாரி அப்படின்றாங்களா. ஆனால் ஹருட்டோ நான் சொன்னது உண்மைதானா அப்படின்றாங்க. பக்கத்தில் இருக்க ஜிமினாவும் ஆமாம் ஆமாம் அவன் பூனைக்குட்டி தான், அதனால தான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஜுன்கியோக்கு சிரிப்பு வருது. எதுக்கு சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, சும்மா உன்னை நினச்சி பார்த்தேன் அதான் சிரித்தேன் அப்படின்றாங்க. என்னடா நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒருத்தர் என்ன தெரியுமா பண்ணார், பூனைக்குட்டியாக மாறினாரா, அதனால தான் எனக்கு பூனைக்குட்டி ஞாபகம் வந்துருச்சு அப்படின்றாங்க. டேய் நீ என்ன தானே சொல்கிற, அது உங்களுக்கு இப்போ தான் புரியுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உன்னோட மாஸ்டர், ஸோ மாஸ்டராக ஒழுங்காக கவனிச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் நீயே பேசினா மற்றவங்க என்னை பற்றி பேச மாட்டாங்களாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து மாஸ்டர் அது அது அப்படின்றாங்களா. நீ ஒன்றும் சொல்ல வேணாம், ஒழுங்காக போய் தூங்கு அப்படின்றாங்க. தென் எல்லாமே தூங்க போயிடுறாங்களா. பட் நம்ம சுகாவுக்கு தூக்கமே வரல. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜிமினாவோட ரூமுக்கு போகிறாங்க. பட் ஜிமினாவோட ரூமில் தான் ஜேகே இருப்பாங்களாச்சே. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. மறுபடியும் ஒரு பூனைக்குட்டி மாதிரி போய் ஜிமினாவோட அந்த விண்டோவை நாக் பண்ணுறாங்களா. அதை அப்படி பூனைக்குட்டி சொரண்டுமே அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்களா. இது ஜேகே காதில் விழுந்துருது. ஜேகேக்கு தோணுது, ஓ சுகா வந்து ஜிமின் கூட தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க போல், சரி நம்ம வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நான் வெளியே போகிறேன், எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும்னு தோணுது, அதான் நான் போய் காற்று வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்புறாங்களா. நம்ம சுகாவுக்கு ஒரு வேளை நம்ம வந்தது தெரிஞ்சு தான் போகிறானோ, அப்போல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போனதுக்கப்புறம் வேகமாக தட்டுறாங்க. இது ஜிமின் காதில் விழுதா. ஜிமின் எட்டி பார்க்குறாங்க. ஜிமின்க்கு அப்படி ஒரு சந்தோஷம். வேகமாக போயிட்டு விண்டோவை ஓப்பன் பண்ணுறாங்களா. சுகா டக்குன்னு பாஞ்சு மேலே உட்காந்துக்கிறாரு. என்ன பண்ணுற சுகா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா, எனக்கு என் டார்லிங்கை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கலாம்ல, ஸ்ட்ரைட்டாக வந்தால் ஜேகே ஏதாவது நினச்சிப்பான்ல, அதான் இப்படி வந்தேன். இப்போ மட்டும் ஜேகேக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீ வந்தது தெரிஞ்சுதான் அவன் போனதே அப்படின்றாங்க. ஐயையோ அவனுக்கு தெரிஞ்சிருச்சா, அவன் இப்போ என் தம்பிக்கிட்ட எதை சொல்லிட போகிறான் அப்படின்றாங்க. இல்லை இல்லை அவன் அப்போல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்றாங்க. சரி என் பூனைக்குட்டி எதுக்காக இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் பூனைக்குட்டிக்கு ரொம்ப பசியாக இருக்கா, அதான் ஒரு கிஸ் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்றாரு. இங்கே பாரு சுகா, இது அதுக்கான பிளேஸ் கிடையாது, அதுக்கான நேரமும் கிடையாது, சரியா நீ போ அப்படின்றாங்க. இல்லை நான் போக மாட்டேன், நீ எனக்கு ஒரு கிஸ் கொடு நான் போகிறேன் அப்படின்றாரு. கன்ஃபார்மாக இல்லை அப்படின்றாங்க. இந்த டைம் நம்ம எழுந்து பார்க்குறாரா, பக்கத்தில் பிரதரை காணோம். இவன் எங்கே போனால் இந்த டைமில்? ஏதோ தூக்கம் வரல, பிரிஸ்காக இருக்குது அப்படி இப்படின்ட்டு இருந்தான். ஒரு வேளை எங்கேயாவது போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு சுகா சுகான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வராரு. அப்போ டக்குன்னு முன்னாடி நின்று ஜேகே டப்புன்னு பிடிச்சிடுறாங்க. ஏன்னா ஜேகேக்கு தெரியும், எப்படியோ சுகா இங்கே வந்தால் தூக்கத்தில் எழுந்து சுகாவை தேடுவான்னு சொல்லிட்டு, அதனாலவே ஜேகே அப்படியே வந்து வாயை பொத்திடுறாங்களா. அந்த சைடு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ப்ளீஸ் சைலண்ட்டாக இரு அப்படின்றாங்க. ஏன் இப்படி சொல்கிற, ஏன் சைலண்ட்டாக இருக்கணும், காணாமல் போனது என்னோடய அண்ணனாச்சே, அது எனக்குமே தெரியும், ஏன்னா உன் அண்ணன் ஜிம்மின் கூட இருக்கான் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற, இந்த டைம் இல்லையா, உனக்கு தான் ஒன்றுமே தெரியாத, நீ மக்கு மாதிரி இருப்ப, அதுக்கு நான் அவனுங்களும் அப்படி இருப்பானுங்கன்னு என்ன நினச்சியா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. என்னது, யாரை பார்த்துட்டா மக்குன்னு சொன்னேன், உன்னை பார்த்து தாட்டே சொன்னேன். இங்கே பாரு, நான் ஒன்றும் மக்களாக இல்லை, அப்போது என்னைக்காவது ஒரு டைம் ஆச்சும் நீ என்னை இப்படி பார்க்க வந்திருக்கியா? உன் அண்ணன் எப்படி இருக்கான் பாரு, பார்க்க தான் பூனை மாதிரி இருக்கான், பண்ணுறதெல்லாம் புலிக்குட்டி மாதிரி பண்ணிகிட்ருக்கான், ஆனால் நீ பார்க்க புலி மாதிரி இருக்க, நீ பண்ணுறதெல்லாம் பூனைக்குட்டியை விட மோசமாக இருக்கேடா அப்படின்றாங்க. சார் மட்டும் என்னவா, நீ மட்டும் என்ன பார்க்க வந்துட்டியா?
இப்போ சுதா அங்கே வரவும் தானா நீ என்னை பார்க்க வந்த, இல்லைனா வந்திருக்க மாட்டல்ல அப்படின்றாங்க. நான் என்னடா பண்ணுறது, இங்கே இப்படி இருக்க முடியல. எனக்கும் அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பவர் இருந்துச்சுன்னா நானும் உன்னை பார்க்க வந்திருப்பேன், பட்டர்ஃப்ளையாக பறந்து அப்படின்றாரா. அது ஏன் பட்டர்ஃப்ளை சொல்கிறேன், ஆமாம் அதுதான் யார் கண்ணுக்கு தெரியாமல் அழகாக வந்து உட்காரும், அதனால தான் அப்படின்றாங்க. ஆசை தான். என்ன ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா சொல்கிற, ஆமாம் என்ன நீ உன் ட்ராகனில் ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போ, எனக்கு உன் கூட வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்றாங்க. ஐயோ நீ கேட்டு நான் பண்ணாமல் இருப்பேனா, ஆனால் இந்த டைமில் ரவுண்ட் போனால் கிராண்ட்பாக்கு எப்படியாவது நியூஸ் போயிடுமேடா அப்படின்றாங்க. கிராண்ட்பா தான் இந்த வேர்ல்ட்லேயே இல்லையேடா அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற, அன்றைக்கி லின்னி சொன்னது உனக்கு தெரியலையா, கிராண்ட்பா இந்த வேர்ல்டில் இல்லை, அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேற எங்கேயோ போயிருக்காங்கன்னு சொல்லி. அது உண்மைதான், ஆனால் ஆரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா, உனக்கு வர இஷ்டம் இல்லைனா விடு, ஆரம் கீரம் சொல்லிட்டு இருக்க, ஆரமும் ஜின்னும் மேரேஜ் ஆகி ஹனிமூன் போயிருக்காங்க, நீ மட்டும் தான் அப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு கோச்சிக்கிட்டு நான் ரூமுக்கு போகிறேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. அப்போ என்னையும் நீ கூட்டிகிட்டு போக மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. அது நீலாம் ஒன்றும் வேணாம், நீ இங்கேயே இரு, உனக்கு தான் என்ன ரவுண்ட் கூப்பிட்டு போக முடியாதுல்ல. அப்புறம் நான் சொல்லட்டா, இந்த இடம் தான் இருட்டாக இருக்குல்ல, எல்லாமே தூங்கியிருப்பாங்க, நைட்டு வெளிச்சத்தில் அவனோட அந்த கருப்பு கலர் ட்ராகன் எப்படிடா தெரியும் அப்படின்றாங்க. அது என்னவோ உண்மைதான், ஆனால் என் ட்ராகன் அடிக்கடி நெருப்பை கக்குமே, அதனால தான்டா நர்வஸாக இருக்குது அப்படின்றாங்க. நீ சொன்னதும் உண்மைதான், வேணும்னா நம்ம என் டால்ஃபினில் போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த டைமில் அந்த குளூரில் அந்த இடத்துல எப்படிடா போகிறது அப்படின்றாங்க. நீ எங்கேயுமே வர வேண்டாம் சாமி, நான் பாட்டுக்கு போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு போகிறாங்க. நம்ம ஜேகே அப்படியே நின்று அந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு இருக்காரு. பின்னாடி வந்து ஒரு அடி வச்சு, இப்போ கூட உனக்கு என்கிட்ட வந்து பேசணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 பேர்த்தோட அண்ணாவோட லவ் செட் ஆகட்டும், அவங்க லவ் ஓகே ஆகிடுச்சு, பட் அவங்க மேரேஜ் பண்ணிக்கட்டும், அதுக்கப்புறமே நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. நீ என்ன சொல்ல வர, அதுக்காக உன் கையை பிடிக்கணுன்னா கூட அவன்கிட்ட யோசிச்சு தான் நீ பண்ணுவியா, அவங்க ஓகே சொன்னால் மட்டும் தான் நீ பண்ணிப்பியா, நீ இனிமேல் என் கூட பேசவே பேசாத, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கோச்சிக்கிட்டு போகிறாரு. இங்கே நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளை இந்த வேர்ல்டில் அவங்க ஒரு யூஸ்க்காக தான் வச்சுருக்காங்க, பட் இந்த யூஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படியும் வெளியே போயிடுவோம்ல, இல்லை போக மாட்டோமா, இல்லை இங்கே தான் இருப்போமா, எனக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் எப்படியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டானா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எனக்கு கன்வின்ஸ் பண்ண ரொம்பவே கஷ்டமாக பயமாக இருக்குது. அவங்க வேணாம் சொல்லிட்டாங்கன்னா இவனுமே அவங்க பேச்சை கேட்டு போயிட்டானா, அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு தெரியும் அவன் வந்துடுவான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவனுக்கு அண்ணா சப்போர்ட்டில் இருக்காங்க, பட் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அவன் என்னை விட்டு போயிடுவானோன்னு சொல்லிட்டு அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நம்ம சுகா ஜிமின் கூட போயிட்டு நல்லா தூங்கிடுறாரு. ஜிமின்கா கோவமாக வருது, என்னடா இவன் என்னை பார்க்க வந்துட்டா இப்படி தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் சுகா தூங்கிட்டு இருக்காருல்ல, அதனால ஜிமினுக்கு எழுப்பவே மனசு வரல. ஏன்னா நம்ம சுகா நிறைய வேலை பார்த்துட்டு ரொம்ப டயர்டாக வந்திருக்காருல, அதுவும் அந்த போட்டெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அவருக்கு சம்மந்தமே இல்லாத பவர்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காருல, அதுவும் ஜிமினா அப்பாக்கா இப்படி வந்திருக்காங்கல்ல, அதனால் நம்ம ஜிமினாக்கு சுகாவை எழுப்பவே தோணல. ஸோ அப்படியே சுகாவை பார்த்துக்கிட்டே தூங்குறாங்க. அப்புறம் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவருமே தூங்குறாரு. இங்கே நம்ம பாவம் அப்படியே புலம்பிக்கிட்டே தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜேகே தூங்கவே இல்லை. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இனிமேல் நம்ம ஜேகே வெளியவே தான் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த சைடு லினி வராரு. என்ன ஜேகே இங்கே உட்காந்துட்ருக்க, அது ஒன்றும் இல்லை சும்மா தான், எனக்கு காற்று வேணும்னு தோணி இங்கே வந்தேன். ஏய் ரூம்குள்ளே இல்லாத காற்றா, என்னாச்சே சொல்லு, இப்படி வந்து உட்காந்துருக்க. ஒன்றும் இல்லை, இப்போது நான் உன்கிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்றாங்க. கேளு ஜேகே, நீ உனக்கு சொல்லாமல் இருப்பேனா, அது வந்து இப்போ நம்ம எங்கள் பவர்ஸ் இருக்கனால தானே எங்களை இங்கே வச்சுருக்கீங்க, எங்களுக்கு பவர்ஸ் போயிடுச்சுன்னா அப்போ எங்களை இங்கே விட்டு போய் வச்சுருவீங்கள்ல, இந்த 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே எங்களால் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ என்ன நினச்சிட்ட, ஒரு தடவை இந்த 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க விருப்பப்பட்டால் மட்டும்தான் இங்கேருந்து போக முடியும். ஏன்னா அப்படி ஒரு ரூல் இங்கே இருக்குது. என்ன சொல்ல போனால் உனக்கு பவர் இல்லைனாலும் சரி நீ இங்கே தான் இருந்தாகணும், ஏன்னா நீ இந்த வேர்ல்டை சேர்ந்தவன், எங்கள் ஃபேமிலி, உன்னை எப்படி நாங்கள் போவிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லினி சொல்கிறாரு. ஆமாம்மா எப்படி போவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லீவுமே வராரு. நீயே இழந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகே நீ நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை போல் அப்படின்னு சொல்லி லீ கேட்குறாரு. இல்லையே நான் தூங்குறேனே, நீ பொய் சொல்லாத, உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்பவே டயர்டாக இருக்க, இன்னும் தூங்கலைல்ல, போய் தூங்கு அப்படின்றாங்க.
இல்லை எனக்கு தூக்கம் வரலை அதான் அப்படின்றாங்க. எதனால் தூக்கம் வரல? அவன் உன்னை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்கான், இப்போ தான் என்கிட்ட கேட்டான். ஜேகே, நீ இதை என்கிட்ட நைட்டே வந்து கேட்டிருக்கலாம்ல, நீ நிம்மதியாக படுத்து தூங்கியிருக்கலாம். இதனால தான் நீ தூங்காமல் இருந்தியா? நான் உன்னை சொல்லவா? உனக்கு எப்போ என்ன டைம் ஆனாலும் சரி நீ என்னை வந்து பார்க்கலாம், என்கிட்ட பேசலாம், ஏன்னா நீ என்னோடய ஃபேமிலி தானே அப்படின்றாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, பட் கேட்க முடியல என்னால். நீ தூங்கிட்டுருப்ப, உன்னை டிஸ்டர்பும் பண்ண முடியல, அதனால தான் நான் கேட்காம இருந்துட்டேன். இதுக்காக இவ்வளோ நேரம் தூங்காமல் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு லீ திட்டாரு. விடேடா, சரி நீ வேணா என் ரூமில் போய் தூங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்குறாங்க. இல்லை வேணாம், பார்த்துக்கலாம். உங்கள் ரூமில் உன் அண்ணன் இருக்கனால உனக்கு எதுவும் இதாக இருக்கா என்ன? இல்லை இல்லை, ஐயையோ கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை என் ரூமில் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதான் அப்படின்றாங்க. அப்போ லிங்கி சொல்லிட்டாரு, வேணும்னா நீ என் ரூமில் போய் தூங்கு அப்படின்றாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன், அது வந்து நீ தூங்கியே ஆகணும், போ, இன்றைக்கி உனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, ஏன்னா நீ உன்னோட ஸ்டூடெண்ட்க்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வேலை இருக்குல்ல. ஆமாம்ல, அதுவும் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் லினியோட ரூமுக்கு போகிறாரு. போகிற வழியில் நீங்கள் பார்க்குறீங்க, ஜேகே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது வந்து நான் தூங்க போகிறேன் அப்படின்றாங்க. ஏன்னா மறுபடியுமா? ஆனால் எதுக்கு இந்த சைடு போயிட்டுருக்க? அதுவும் லினி ரூமுக்கு? ஏன் உன் பாய் ஃப்ரெண்ட் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஜலசாக இருக்கா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறேங்க. என்ன நான் இந்த டைமில் தூங்குறேன், நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிற, ஏன்னா நீ ரொம்ப டயர்டாக இருக்க, உன்னை பார்த்தாலே தெரியுது, நீ எப்பொழுதும் என்கிட்ட இந்த மாதிரி பேச மாட்டல்ல, உன்னை பார்த்தாலே தெரியுது, நீ போய் தூங்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல, நீ நல்லா வளர்ந்துட்ட அப்படின்றாங்க. என்ன வளர்ந்துட்டேனா? நான் ஹைட்டை சொல்லலை, உன்னோட மூளையை சொன்னேன் அப்படின்றாரு. இப்போ கூட என்னை கிண்டல் பண்ணாமல் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிடுறாரு. நீங்களுமே கீழே இறங்கி வரீங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு. அப்போ லின்னி நீங்கள் 3 பேரும் சாப்பிட்ற இடத்துக்கு போகிறீங்க. போனதுக்கப்புறம் என்னாச்சு, ஜேகே ரொம்ப டயர்டாக இருக்கான், தூங்கவே இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் நீ கேட்காத, வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு லின்னி கூப்பிட்றாரு. நீ பார்த்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்குறாங்க. ஆமாம் லீ, நான் பார்த்தேன், நம்ம வேணும்னா ஜேகேக்கு போய் சாப்பிட கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்குறாரு. அது என்ன நம்ம, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, அவன் சாப்பிடும்போது அவனே வந்துப்பான், அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லிங்கி சொல்கிறாரு. இல்லை, அவன் இப்போ தானே தூங்க போயிருக்கான், அவனுக்கு பசிக்கும்ல, சாப்பிடாம தூங்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது என்ன என்றைக்கும் இல்லாத அக்கறை உனக்கு இன்றைக்கி? அது வந்து ஜேகே பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் அப்படின்றாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன், நான் போய் கொடுத்துக்கிறேன், ஓகேவா, நீ ஒழுங்காக சாப்பிட்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்கள் டக்குன்னு பின்னாடி திரும்பி லின்னியை பார்த்து இப்படி கண்ணடிக்கிறீங்களா? லின்னிக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நீ இதை பார்த்துட்டு என்னாச்சு லின்னி, உன்னோட ஃபேஸ் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன மாதிரி இருக்கு, கோல்டாக இருக்குல்ல அதான் அப்படின்றாங்க. இல்லை உனக்கு என்னம்மா ஆச்சு சொல்லு, என்ன ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேருந்து தொட வராரா. இதை லின்னியை நீங்கள் பார்க்குறீங்க, மறுபடியும் ஃப்ளையிங் கேஸ் கொடுக்குறீங்க. இதை பார்த்துட்டு லின்னிக்கு ரொம்ப ஷை ஆகுது. அப்போ பக்கத்தில் வந்து லீ தொட்டு பார்க்குறாரு. என்னாச்சு லின்னி, உனக்கு அப்படியே ரெட்டாக இருக்கா, ஏதாவது ஆச்சா என்ன? இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ சாப்பிட்றா போட அப்படின்னு சொல்லிட்டு லின்னி வெளியே தள்ளி விட்டாரு. தென் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்களா? இந்த டைமில் ஜுன்கி வராரு. எனக்கு பசிக்குது, இன்றைக்கி என்ன சாப்பிட வச்சுருக்கீங்க? அதுவா, பாம்பு சூப், ட்ராகன் குடல் அப்படின்னு சொல்லிட்டு லீ வம்பிழுக்கிறாரா. நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு பிடிக்காது, ட்ராகன் வேணால் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கி வராரு. அந்த இடத்துல யோன்ஜான் சும்மா இருப்பாரா? அது எப்படிடா நீ என் ட்ராகன் மேலே கை வைப்ப, உன்னை அவளை தான் பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அப்பா, ட்ராகன் பெட்டாக வந்தது தான் போதும், சும்மா ஒரு வார்த்தை கூட சொல்ல விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஜுன்கி சொல்லிட்டாரு. ஆனால் ட்ராகன் சொல்லிட்டு நான் சொல்லலையே, இதோ லீ தான் சொன்னார் சாப்பிட இருக்குன்னு சொல்லி அப்படின்றாங்க. அதுக்கு நான் ஒரு யோன்ஜான் திரும்பி பார்த்து, இப்படிலாம் சொல்லாதீங்க, ட்ராகன் பாவம். அப்போ பாம்பு மட்டும் பாவம் இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்குறாரு. அப்போ சொல்கிறேன், நீங்களும் சாப்பிடாமல் இருக்கணும், நீங்கள் தானே சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோன்ஜான் கேட்குறாரு. சரி விடுங்க, எல்லாம் வந்துட்டிங்களா, வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லின்னி சொல்கிறாரு. என்னவா நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்க போல். ஆமாம், நான் சீக்கிரமாக எழுந்துருவேன், ஏன்னா எனக்கு கிராண்ட்பா கொடுத்த பனிஷ்மெண்ட் அப்படி அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம்மா, அவளுக்கு ஒரு தடவை கிராண்ட்பா பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு, அன்னையிலேருந்தே அவள் சீக்கிரம் எழுந்துருவா. என்ன பனிஷ்மெண்ட் வாங்கினீங்க, ஏதாவது கலாட்டா பண்ணீங்களா என்ன? அதெல்லாம் வேறு லெவல் பஞ்சாயத்து போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்களா? அப்போது வி வராரு, பிரைட்டுமே இருக்காரு.
இதோ என்னால் தான் பாவம் என்னால் அவன் இந்த பனிஷ்மெண்ட் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லி பிரைட் சொல்கிறாரா. ஆமாம் ஆமாம், எல்லாம் இந்த பிரைட்டால் தான். இந்த பிரைட் பண்ண தப்புக்கு நான் நடுவில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன், அதுவும் அந்த பெல்லு அதனால தான் வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்களா. லின்னி செவனே நீ இரு, நீ மறுபடியும் அந்த விஷயத்துக்கு போகணுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை இல்லை, இதோ இவன் தான் ஞாபகப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரைட்டை மறைச்சி பார்க்குறீங்களா. இரு, நானா பழைய விஷயத்தை பற்றி பேசினேன், நான் வரும்போது கரெக்டாக நீ தான் அந்த விஷயத்தை பற்றி பேசினா, இத்தனைக்கும் அது என் மேலே தான் தப்பு, நான் ஒத்துக்கிட்டல, ஆனால் நீ தானே இப்போ பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. அதுவும் உண்மைதான், என்னன்னு சொல்லுங்களா அப்படின்னு சொல்லி ஹருட்டோ கேட்குறாரு. அந்த டைமில் நம்ம ஃபிலிக்ஸ் வராருல, ஃபிலிக்ஸ் வந்துட்டு ஹருட்டோ வாய்ஸ் கிட்ட சும்மா இருப்பாங்களா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உனக்கு ஆர்வமாக இருக்கா என்ன அப்படின்னா, போ அந்த ஸ்னோ இருக்குல்ல அதில் பேரண்டு உருண்டு உருண்டுட்டு வா, அதுக்கப்புறம் வயன் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் ஆமால வயன் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஆமாம் ஆமாம் போய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆமான்னு சொல்கிறீங்களா. இதனால் ஹருட்டோ என்ன மட்டும் இப்படி பண்ணுறீங்க, இந்த ஃபிலிக்ஸ் வந்தாலே இப்படி தான் எப்போ பாரு என்னவே வம்பிழுத்திட்டுருக்காரு, நான் அப்படி என்ன தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹருட்டை கேட்குறாங்களா. என்னாடி குழந்த மாதிரி இருக்கடா, உன்னை வம்பளுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. ஆனால் நான் உங்களை விட ஹைட்டை வச்சு என்ன பண்ணுறது, நீ இன்னும் சின்ன பையன் தானே. அப்போ பிரைட் சொல்கிறாரு, இது பார்க்க நம்ம பண்ண மாதிரி இருக்குல்ல வயன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் நம்மள மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன நம்மள மாதிரி எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஹருட்டை கேட்குறாரு. அது ஒன்றும் இல்லை, நாங்கள் இங்கே வந்தோம்ல அப்போ இப்படி தான் ஜேகேக்கும் எனக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒரு டைம் வயன் என்ன பண்ணிட்டா, ஜேகே மேலே போய் விழுந்துட்டா, அதனால ஜேகே அவனை பிடிச்சி திட்டுன்னு திட்டான். அதுக்கப்புறமா இன்னும் நிறைய நடந்துச்சு. அப்புறம் வயன் நான் ஜேகே எங்கள் 3 பேர்த்துக்கும் சண்டை வராத நாளே கிடையாது, அந்த மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்கிறாரா. அப்போது கரெக்டாக ஜியோ வராங்களா. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாம், வாடா வா, லேட்டாக தான் வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் வர்றது இருக்கட்டும், எங்கே ஜுன்கியூ உன்னோட மாஸ்டர் இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏண்டா இங்கே ஜிம்மின் கூட தான் இல்லை, வியும் தான் இல்லை, அவங்களெல்லாம் விட்டுட்டு சுகாவை மட்டும் ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கியூ சொல்கிறாரா. ஏன்னா சுகாதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ இழுக்கிறாரா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈபோ கேட்குறாங்க. நேற்று பூனைக்குட்டி மாதிரி இருந்தார்ல, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதான் முயல் குட்டி மாதிரி ஒரே ஒரு டைம் மாறினா நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்க வந்தேன். ஓ அப்போ உனக்கு சுகா முயல் குட்டி மாதிரி மாறினமா, அவர்கிட்ட மட்டும் இதை போய் கேட்றாத, கோவப்பட்டு என்ன வேணாலும் பண்ணுவார் அப்படின்றாங்க. ஓ அப்போ ஜிம்மின்காக மட்டும் பண்ணார், ஏன்னா ஜிம்மின் அவரோட லவ்வர். ஒருத்தவங்களா லவ் பண்ணால் அவங்க என்ன எல்லைக்கு வேணாலும் போவாங்களாம், அது மாதிரி தான். ஆனால் அவர் ஏன் உனக்கு போகணும், நீ ஜுன்கியூ மாதிரி அவருக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட அவர் பண்ணி காமிச்சிருப்பாரு, ஆனால் சான்ஸே இல்லை அவனை கண்டிப்பாக பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஈபோ வம்பிழுத்துட்ருக்காங்க. சரி விடுங்கப்பா, ஆனால் சுகா கிட்டே கேட்கவே இல்லை, ஆனால் ஜஸ்ட்டு சுகாவை பார்க்கணுன்னு தோணுச்சு அதுதான். சரி இங்கே இத்தனை பேர் இருக்கோம், ஆனால் உனக்கு ஏன் சுகாவை மட்டும் பார்க்கணுன்னு தோணுது, அதெல்லாம் அப்படி தான், நீங்கள் ஏன் நோயின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க விடுங்க அப்படின்றாங்களா. கரெக்டாக இந்த டைம் சுகாவுமே வராரு. நீங்கள் யாருக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ இவனுக்கு தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ காமிக்கிறாங்க. அப்போ ஜிமினாவுமே கூட வந்துட்டுருக்காரா. ஆமாம் எல்லாமே இங்கே வந்துட்டாங்க, வியோ ஜேகேவும் எங்கே அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாங்க. அதுவா, ஜேகே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக யார் ரூமுக்கு போயிருக்கான், பட் வி எங்கே இருக்கான்னு எனக்கு தெரில, அவர் ரூமில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. ஐயையோ வியை யாராவது எழுப்பலைன்னா அவன் எழுந்திருக்கவே மாட்டானே, நீங்கள் எழுப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. இருங்க, நீங்கள் தானே வி கூட தூங்குவீங்க, அப்போ நீங்கள் தானே எழுப்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லின்னி ஒரு கொஸ்டின் கேட்குறாரா. சுகாவுக்கு பக்குன்னு ஆயிடுது. அப்போது நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்கியூ சுகா பக்கத்தில் வராரா. என்னடா கண்டுபிடிச்ச, நீங்கள் ஜிமினாவும் ஒன்றா வரீங்க, வி அவரோட ரூமில் தூங்கிட்டுருக்காரு, ஜேகே லின்னி ரூமில் தூங்க போயிருக்காங்க. அப்போது சுகா மாஸ்டர் நீங்கள் ரொம்பவே தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கியூ கேட்குறாரா. எல்லாத்துக்குமே ஐயோ இதை போய் எப்படிரா கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஜிமினாவை போய் ஃபஸ்ட்டு எழுப்பி கூப்பிட்டு வருவீங்க, நீங்கள் வியை தானே எழுப்பணும், வி தானே உங்கள் பிரதர் அப்படின்னு கேட்குறாங்களா. எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாம் என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. சுகாவுக்கு இன்னுமே ஒரு மாதிரி சிரிப்பாக வருது.
நான் கேட்ட கொஸ்டின் கரெக்டு தானே, எதுக்கு எல்லாம் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கியூ கேட்குறாரு. உங்களுக்கே புரிஞ்சிருது அங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஜுன்கியூக்கு புரியலையா? இருக்கிறதுலே ஜுன்கியூ தானே சின்ன பையன். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி விடு. ஆமாம் சுகா, நீங்கள் என்ன விஏ மட்டும் எழுப்பலையாமே, ஜுன்கியூ கம்ப்ளைண்ட் பண்ணுறான், உங்கள் ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. சுகா வந்துட்டு அமைதியாக இரு அப்படின்றாரு. இல்லை அவன் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும், ஏன்னா அவன் ஸ்டூடெண்ட், நீங்கள் மாஸ்டர், ஸோ ஆன்சர் பண்ணியே ஆகணும். ஆமாம்ல காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி கேட்குறீங்களா? வையன் நீ செவனேன்னு இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு லின்னி கேட்குறாரு. அது எப்படி நான் சும்மா இருக்க முடியும்? கேட்ட கொஸ்டின் ஜுன்கியோடதாச்சே. ஜுன்கியோ நீ கேளு ஜுன்கியோ. அப்போ தான் நம்ம சுகா ரூமில் தூங்குனாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இழுக்கிறீங்க. என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்கியோ கேட்குறாரு. அதுக்கு சுகா, நீ செவனேன்னு இருக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஜியோ நடுவில் வந்து நீங்கள் எனக்காக முயல் குட்டி மாதிரி மாறி காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அட யாரு ராணி அப்படின்னு சொல்லிட்டு, நான் இவகிட்ட என்ன வேணும்னு சொல்லி கேட்டேன், நீ ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்களை முயல் குட்டி மாதிரி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அத்தான் அப்படின்றாங்களா. அப்படியே சுகா ஜிமினாவை திரும்பி பார்க்குறாங்க. ஜிமினா மாட்டிக்கிட்டியா, நல்லா மாட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காரு. இந்த டைம் நம்ம எழுந்து வராரு. அது தூக்க கலக்கத்திலே வந்த சுகா, என்னை ஏன் எழுப்பவே இல்லை, நீ என் கூட தானே நைட்டு ஃபுல்லாக இருந்த, இப்போ என்ன ஜிமின் கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாற்றி பேசுகிறாரா. ஸோ இந்த இடத்துல சுகாவுக்கு நல்லா இருக்கு, ஏன்னா வந்து காப்பாற்றி விட்டார்ல, அதனால் அப்படியே உங்களை பார்த்து மறைக்கிறாரு. நீ ஏத்தியா விடுற என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கா வக்குன்ற கையையோ சுகா நம்மளை எப்படி பார்க்குறாருன்னு சொல்லிட்டு லின்னி உங்களை பார்த்து அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்றாரு. மாஸ்டர் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன்ஜோன் கேட்குறாரு. நான் மறந்துட்டேன் காய்ஸ், முன்னாடி ஒரு இதில் நான் மாற்றி சொல்லியிருப்பேன், சூபினோடது தான் ட்ராகன், யோன்ஜோனோட ப்ளூவெல். அப்போது முன்னாடி வீக்கு தான் அவர் பேசியிருக்கணும்னு நான் மாற்றி சொல்லிட்டேன், ஐம் சாரி, நடுவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். வாங்க மறுபடியும் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போவோம். யோன்ஜோன் வீயை பார்த்துட்டு, மாஸ்டர் நீங்கள் என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க, அது அவன் அப்படி தான் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வையன் என்ன உனக்கு இவ்வளோ வாயு அப்படின்னு சொல்லிட்டு வீ கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, லேட்டாக வரதை பாரியா. ஜேகே தூங்கவே இல்லை தெரியுமா, பாவம் அப்படின்றாங்க. ஆமாம் தூங்கவே இல்லையா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வீ கேட்குறாரு. ஆமாம் நேற்று என்னாச்சுன்னு தெரில, நானும் இப்போ தான் வந்து பார்த்தேன், நான் வரும்போது ஜேகே ஒரு மாதிரி சோகமாக நின்று பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் அவன் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டான் அப்படின்றாங்களா. லீ வந்து சொல்ல வேணாம் அப்படின்றாரு. லின்னியும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. என்னன்னு சொல்லு லின்னி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வீ கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, அவன் ஏதோ கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருந்தான், அதை என்கிட்ட ஷேர் பண்ணான், அவ்வளோதான் அப்படின்றாங்க. இல்லை அப்போ இவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வீ கேட்குறாரு. அவன் என் ரூமில் தான் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கான், நைட் ஃபுல்லாக தூங்கலாம் அத்தான் அப்படின்றாங்க. லின்னிக்கு வந்துட்டு வீயை பார்த்து, நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்றாங்க. சொல்லு லின்னி நான் பண்ணுறேன், நீ சாப்பிட்டதுக்கப்புறம் நீ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேகேக்கு போய் இந்த ஃபுட்டை எடுத்து வந்து கொடுக்குறியா. ஆனால் நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. விட அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம், அதனால தான் நான் சேர்த்து வைக்க பார்க்குறேன், ஓகேவா அப்படின்றாரு. நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே அப்போ ஓகே வீ, நீ சீக்கிரம் போய் கூட, ஜேகே பாவம்ல இவளை அப்படின்னு சொல்லிட்டு வீ திரும்பி பார்க்குறாரு. நான் ஜேகேவை பார்த்தேன், ரொம்ப சேடாக போனான். போகிறதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சொன்னான், எல்லாருமே ஜேகே சேடாக தான் சொல்லியிருப்பாங்களோன்னு நினச்சிட்டு ஆர்வமாக பார்க்குறாங்க. போகிறதுக்கு முன்னாடி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா. எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி இருக்குது, இதை தான் எப்படி சொல்ல வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வீ கோவமாக கத்துறாரா. ஆமாம் அவன் இதை தான் சொன்னான், இதை தான் நான் சொல்ல வந்தேன், நான் கூட பயந்துட்டேன் போவாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடாம கூட ஜேகேக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாரு. நீ சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கேட்குறாங்க. இல்லைண்ணா நான் அவனுக்கு போய் சாப்பிட கொடுத்துட்டு வரேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்றாங்க. இல்லைண்ணா அவன் பாவம் இல்லை, அது இப்போ தான் உனக்கு தெரியுதாடா அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. ஏன்னா சுகாவுக்கு தெரியும்ல வியூ ஜேகேவும் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அப்போ சுகா சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு நீ சாப்பிடு, அவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான், நீ இப்போ போனேன்னா அவனை டிஸ்டர்ப் பண்ணுவேன், ஸோ நீ ஒழுங்காக சாப்பிடு, அதுக்கப்புறம் அவனுக்கு எடுத்துகிட்டு போய் கொடு, ஓகேவா அப்படின்றாங்க. ஜிமினாவும் ஆமாம் இதான் கரெக்டாக, அவன் தூங்கட்டும், கொஞ்ச நேரமாவது தூங்கட்டும், நேற்று ஃபுல்லாக தூங்கவே இல்லைல்ல, எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்றாங்க. உங்கள் தப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீ கேட்குறாங்க. இல்லை என் தம்பியை நான் தான் கவனிக்காமல் விட்டுட்டேன், அவன் ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லிட்டாரா. சுகா வந்துட்டு மன்னிச்சிரு, என்னால் தான் அப்படின்றாங்களா. இல்லை ஒன்னாலலாம் எதுவும் இல்லை,
என் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்கப்பா, உங்களோட தம்பி புராணத்தை விடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நானே போய் ஜேகே கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்க. நில்லு, நானே போய் கொடுக்குறேன் அப்படின்றாரா. ஒன்று வேணாம் போ, ஒன்று பார்த்தா ஜேகே கோவப்படுவான், நானே போய் கொடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அதுவும் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துக்கிறாரு. தென் பிரைட்டும் இவங்க பின்னாடி வராரா. அப்போது நீ எதுக்கு வர? ஆமாம், அவன் கோவமாக உன்னை திட்டிவிட்டானா, உன்னை சமாதானப்படுத்துறதுக்கு நான் இருக்கணும்ல, அதனால தான் அப்படின்றாரு. விண்ணுமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம விண்ணும் ஐயன்ஜின்னு நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹருட்டோ நடுவில் போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஃபிலிக்ஸ் வந்து அவங்க என்ன பேசுனா உனக்கு என்னடா, சின்ன பையன் மாதிரி நடந்துக்கோ அப்படின்றாரு. நீங்கள் என்ன எப்போ பாரு எனக்கிட்டே வரீங்க, உங்களை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹருட்டோ சொல்கிறாரு. ஏன்டா அவனை வம்புழுத்திட்டே இருக்க, விடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயன்ஜின் சொல்கிறாரு. ஏன் நீ மட்டும் போயிட்ட, அவளை வம்புழுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி விடு, அதெல்லாம் முன்னாடி நடந்தது அப்படின்றாங்க. ஃபிலிக்ஸ், அப்போ நீ அதுக்காக தான் என்ன பழி வாங்குறியா? நான் ஒன்றும் பழிலாம் வாங்கலை, சும்மா இந்த பையனை வம்பளுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. ஏன்னா என்ன வம்பளுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹருட்டோ கேட்குறாரு. ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜியோன் ஈபோ சிரிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ சூபின் சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் வியடாக இருக்குது இந்த பிளேஸு அப்படின்றாங்க. என்ன வியடை கண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இங்கே வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஒரு பொண்ணை கூட காணோம் அப்படின்றாங்களா. டேய், அப்போ அவங்க போகிறாளே அவள் யாருடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் அவங்கள சொல்ல வரல, அவங்கள தவிர மற்ற எந்த பொண்ணுமே இங்கே காணோமே, அதான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவ்வளவா கேர்ள்ஸுக்கு யாரும் பவரே போகல, அவள் ஒருத்திக்கு மட்டும்தான். ஒருவேளை அந்த பவருக்கு கண்ணுது தெரியாமல் போயிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சூபின் கலாய்க்கிறாரா. டேய், அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அவங்கள நான் சொன்னால் உங்களுக்கு என்ன, அவங்க எனக்கும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சூபின் சொல்கிறாரா. அப்போது லின்னியே பார்க்குறாங்களா. நம்ம சூபின் வந்துட்டு டக்குன்னு திரும்பி லின்னியை பார்க்குறாங்க, முறைச்சிட்ருக்காரு. ஏன்னா லின்னிக்கு தான் அவங்க லவ் ஆச்சு. சூபின் இப்படி சொல்லவோ அதான் பார்த்துட்ருக்காங்க. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னி சொல்கிறாரு. என்ன விஷயம் சொல்லுங்கள், இங்கே நம்ம எல்லாருமே பாய்ஸ் தான் இருக்கோம், ஆனால் ஒவ்வொரு கேர்ள் தான், அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் லின்னி மற்ற மெம்பர்ஸ் எல்லாமே யோசிக்கிறாங்க. ஆமாம்ல, அவளுக்கு கூட யாராவது இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்ல ஒரு பொண்ணு, நம்ம எல்லாமே பசனுங்க, அவள் ஒருத்தி மட்டும் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அவளும் ஏங்கியிருப்பாள அப்படின்றாங்களா. அவள் இது வரைக்கும் நாங்கள் அவளை ஒரு பொண்ணு மாதிரி பார்த்ததே இல்லை அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூபின் சொல்கிறாரு. ஏன்னா அவளை இன்ன வரைக்குமே நாங்கள் எங்களை அவரோட பிரதர் மாதிரி தான் பார்த்துட்ருக்கோம். அவளுக்கு நாங்கள் அந்த மாதிரி, அதாவது பொண்ணாக நாங்கள் ட்ரீட் பண்ணதே கிடையாது, ஆனால் அவள் ஒரு பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைமில் நீங்கள் ஜேகேவோட ரூமை போய் நாக் பண்ணிகிட்ருக்கீங்களா. ஜேகே எழுந்துரு, ஜேகே எழுந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஐயோ, இவ்வளோ நாளாக இந்த வாய்ஸை கேட்காம இருந்து தூங்கும்போது வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேணும் இழுத்து பற்றி தூங்கிட்டுருக்காரு. ஜேகே, இப்போ நீ மட்டும் வரலன்னு வச்சுக்காவேன், இந்த டோரை நான் உடச்சிருவேன், உடச்சிட்டு உள்ளே வருவேன் அப்படின்றாங்க. எனக்கு என்னப்பா, உடச்சிக்கோ, ஓ ஆளோட டோர் தான் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, இப்போ உனக்கு பசிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹே ஓயன், நீ சொல்லவும் தான் எனக்கு ஞாபகம் வருது, சாப்பிட்டு செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. அதனால தானே நான் உனக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாரு. பின்னாடி பிரைட்டும் நிற்கிறாரா. நீ எதுக்குடா வந்த, ஏன் நீ சாப்பிடாம இப்படி இருப்ப, உன்னை பிடிச்சி அடிக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் வேகமாக வராங்க. நீ என்னை எதுக்கு அடிக்க நினைக்கிற, ஏன்னா சாப்பிடாம வந்து படுத்திருக்கல்ல, அதனால தான். நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், அதான். நீ நேற்று தூங்கலைன்னு எனக்கு தெரியும், என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நீங்கள் 2 பேரும் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சொல்ல போனால் எனக்கு வியை ரொம்ப பிடிக்கும், அது உங்களுக்கே தெரியும்ல. ஆமாம், நீ வியை லவ் பண்ணுற, அதான் எனக்கு பயமாக இருக்கு. அவன் என்கிட்ட நேற்று வந்து எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். இருந்தாலும் அவனுக்கு நான் ஓகே தான், எனக்கும் அவன் ஓகே தான், ஆனால் உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றாங்களா. நீ அதை நினச்சி ஒன்றுமே ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் சொல்கிறாரு. ஏன், நம்மளால் இந்த இடத்த விட்டு போக முடிஞ்சதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, அப்போ நம்ம இந்த இடத்த விட்டு போக முடியாதா? நான் ஒன்று சொல்லட்டா, நாங்கள் அங்கே போயிருந்தோமே, அப்போ சுகா கிட்ட நாங்கள் கேட்டோம், என்ன தெரியுமா, நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம்
அவங்க எங்களை ஞாபகம் வச்சுப்பாங்களா இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம் மறந்துடுவாங்களா அப்படின்ற மாதிரி. அப்போது சுகா தான் சொன்னார், நம்ம இந்த வேர்ல்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஐடென்டிட்டி எதுவுமே அங்கே யாருக்குமே ஞாபகம் இருக்காதான். ஏன் நம்ம அங்கே பிறந்தோங்கிறதுக்கான ஒரு அடையாளம் கூட ஞாபகம் இருக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொன்னார். ஆமாம்மா, இது எனக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? அப்போது வியனா இந்த இடத்துல ஓகே பண்ணிட்டா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு, இது நமக்கான பிளேஸ், நம்ம தான் 12 கிங்ஸு. ஸோ நீ உனக்கு பிடிச்சதை இங்கே பண்ணலாம், ஆனால் அது நல்ல விஷயமா மட்டும்தான் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் அவனோட லவ்வுக்கு யாருமே இங்கே தடை கிடையாது. ஏன் அவனோட அண்ணாக்குமே உன் லவ்வில் விருப்பம்தான். அப்படிங்கிறப்போ நீ யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும் சொல்லு? இத்தனைக்கும் அவனுக்கு உனக்கு ஓகே, அவன் உன்னை வேணான்னு சொன்னால் தானே நீ இப்படி ஃபீல் பண்ணோம், தயவு செஞ்சு இப்படிலாம் ஃபீல் பண்ணாதா அப்படின்றாங்க. அப்போ நம்ம ஜேகே பிரைட்டை ஹக் பண்ணுறாங்களா, நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க, நீ மட்டும் என்ன தனியாக பண்ணிக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே ஹக் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, நான் இப்போ சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. மெதுவாக சாப்பிடு ஜேகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காரு. ஆர்மிஸ், இதுக்கப்புறம் நம்ம 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ள என்னென்ன நடக்க போகுது, உங்களை நினச்சி எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை கொடுக்க போகிறீங்க அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட் போடலாமா வேணாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பார்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.